வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க ரேஷன் அரிசி வச்சு இட்லி தோசைக்கெலாம் மாவு ரொம்ப சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ரேஷன் புழுங்கல் அரிசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சின்ன சின்ன கல், மண் இல்லை கருப்பு அரிசிலாம் இருக்கும், நெல்லுலாம் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுங்க. நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் தான் வந்து மெஷர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காப்படி சொல்லுவாங்க, கால்படி. நீங்கள் இது எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது கப்பு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. எதால் அளக்குறீங்களோ அதாலே வந்து மற்ற பொருள் எல்லாமே அளந்துக்கலாம். இந்த படியால் நான் 3 படி அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். ஒரு படி வந்து நம்ம ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கலாம். இது இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் புழுங்கல் அரிசி மட்டும் சேர்க்காதீங்க, கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 3 படிக்கு வந்து புழுங்கல் அரிசியும் ஒரு படி பச்சரிசியும் சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான். இதையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் கடையில் வாங்குகிற இட்லி அரிசிலாம் யூஸ் பண்ணுற மாதிரினா பச்சரிசி வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ரேஷன் அரிசி மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போது வந்து நீங்கள் பச்சரிசி சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் புழுங்கல் அரிசி சேர்த்திங்கன்னா இட்லி வந்து ரொம்ப வந்து கல் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த குழப்பு தன்மை வந்து இட்லியில் இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. அரிசி வந்து கழுவும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறிட்டு கைகளால் நல்லா அழுத்தி வந்து கழுவுங்க. இது மாதிரி நான் கழுவுறதை நல்லா பார்த்துக்குங்க. இது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணணும். அது மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா இந்த ரேஷன் அரிசி ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது, எல்லாமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரேஷன் அரிசி நம்ம க்ளீன் பண்ணும்போதே தெரியும், அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், அது எல்லாமே வந்து போயிடும். இது மாதிரி நீங்கள் கழுவுனீங்கன்னா இது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3லேருந்து 4 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அரிசி நல்லா சுத்தமாக வந்து நமக்கு ஒயிட்டாக கிடைக்கும். மாவும் பார்த்திங்கன்னா அந்த பழுப்பு கலராக இருக்காமல் நல்லா வந்து நமக்கு ஒயிட்டாகவே இட்லி தோசைலாம் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ இதை நான் வந்து கழுவி எடுத்துக்கிறேன். அரிசி வந்து நல்லா கழுவிட்டேன் பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குது. இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி சேர்த்து இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். இதை தனியாக வந்து ஊற வச்சிடலாம். இப்போது உளுந்து ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் எந்த படியால் அளந்தனோ அதே படியில் ஒரு படி நல்லா தலை வெட்டி உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் 4 கப்பு அரிசி சேர்த்திங்கன்னா அதுக்கு 1 கப்பு உளுந்து சேர்க்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இது ஒரு 1 hour ஊற வச்சா போதும், நல்லா ஊறிடும். இப்போது ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெந்தயம் சேர்த்து தோசைலாம் சுடும்பொழுது தோசை நல்லா செவந்து வரும், அந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் தோசை செஞ்சிங்கன்னா. இதையும் வந்து ஒரு 1 hourக்கு வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். உளுந்தும் வெந்தயமும் 1 hour ஊற வச்சாலே போதும், நல்லா ஊறிடும். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். எப்பயுமே நீங்கள் மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து அரைங்க. உளுந்து வந்து நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வைக்கக்கூடாது. அது மாதிரி அரைச்சி வச்சுட்டு நீங்கள் அரிசிலாம் அரைக்கிறது காட்டியும் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுடும். அது மட்டும் இல்லை, நல்லா உளுந்து உப்பி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வைக்கும்போது அது அமுங்கிடும். ஸோ அதனால் நம்ம இட்லி தோசைலாம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ வந்து நல்லா இருக்காது. எப்பவுமே ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து அரைங்க. அரிசி நல்லா அரைஞ்சிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கொஞ்சம் குறன்னு இருக்கணும், லைட்டாக வந்து நொய் விட்டு அரைச்சிங்க. நொய் விட்டு அரைச்சிங்கன்னா இட்லிலாம் சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வந்து புசு புசுன்னு வரும். இப்போ இந்த மாவு வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம உளுந்து வந்து சேர்த்து உளுந்தையும் அரைச்சிடலாம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷமாவது வந்து அரையணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா மாவு கிளம்பி வரும். உளுந்து சேர்த்துட்டு இதோட நம்ம ஊற வச்சுருக்க வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதை நல்லா வந்து அரைச்சிக்கங்க.
உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து அரைங்க. நல்லா அது அரைய மாவு நல்லா கிளம்பி வரும். பாருங்கள், நல்லா கிரைண்டர் ஃபுல்லாகவே மாவு வந்துருக்கு. உளுந்து நல்லா சாஃப்டாக அரைஞ்சிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். அரிசியும் உளுந்தும் நல்லா அரைச்சிட்டேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து நான் இப்போ உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு சேர்க்காமல் வெறும் மாவு வந்து நல்லா கலந்து வைங்க. அரிசி மாவும் உளுந்தும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து அப்படியே வச்சுருங்க. இதை வந்து ஒரு 8 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா புளிச்சிடும். நீங்கள் தோசையோ இல்லை இட்லியோ செய்யும்போது மட்டும் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நீங்கள் கரைச்சி தோசை சுடுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா மாவு சீக்கிரமாக புளிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துங்க. இப்போ 8 ஹவர் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. நான் அரை தான் வச்சேன், ஆனால் ஃபுல்லாக வந்திருக்கு. இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். இல்லை உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நம்ம இப்போ இட்லி செய்யலாம். நான் உங்களுக்கு இட்லி செஞ்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நல்லா கலந்துட்டு இது மாதிரி இட்லி தட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். இட்லி தட்டில் எல்லாமே மாவு ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். ஆல்ரெடி நான் தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் இட்லி ஊற்றி வச்சுருக்கிற தட்டை வச்சிடலாம். நான் 2 தட்டில் வந்து இட்லி ஊற்றிருக்கேன். இதை வச்சு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், இட்லி ரொம்ப சூப்பராக வந்து வெந்துடுச்சு. பார்க்கும்போதே தெரியும் நம்ம மாவு வச்சதுக்கும் இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ரேஷன் அரிசியில் பண்ண இட்லி தான் ரொம்பவே சூப்பராக நல்லா புசுன்னு நல்லா கிடச்சிருக்கு. இது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இட்லி தோசை மாவு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரேஷன் அரிசியில் தான் இது செஞ்சிங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.